ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 5வது பாட்டு பார்க்க போறோம். முரசு அறை செழுங்கடை முத்த மாமுடி அரசர்த்தம் கோமகன் அணைய கூறலும் விரைசெறி கமலம் என்பொகுட்டு மேவிய வரசரோருகன் மகன் மனத்தில் எண்ணினான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். முரசு அறை செழுங்கடை, முரசு முழங்கும் கடைவாயிலை உடையவனும். இந்த இடத்துல செழுங்கடை அப்படின்னா செழுமை அப்படின்னா ரொம்ப செல்வ செழிப்பா இருக்குன்னு சொல்றோம்ல. பெருமை, வளமை, மாட்சிமை, அழகு, இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப செல்வ செழிப்பை குறிக்கக்கூடிய ஒரு விதத்துல அமைந்திருக்கும் கடைவாயிலை கொண்டவன் அப்படின்னு தசரதனுக்கு அடையா சொல்றாரு. முத்த மாமுடி அரசர்த்தம் கோமகன், முத்து முதலிய மணிகளால் அமைந்த மணிமுடி தரித்திருப்பவனுமான மன்னனாகிய தசரதன். இந்த இடத்துல கோமகன், அரசர் கோமகன் அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் அரசன், அதாவது சக்கரவர்த்தி அப்படிங்கறத அரசர்த்தம் கோமகன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி முத்த மாமுடி அப்படின்னா முத்துக்கள் அமைந்த மாமுடி அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது. முத்துக்கள் முதலிய மணிகளால் செய்யப்பட்ட முடி அப்படின்னா அந்த இடத்துல முத்துன்னு பிற மணிகளையும் சேர்த்து வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது 175வது பாட்டுல யாவரும் வன்மை நேர் எரிந்து தீட்டலால் மேவரும் கையடை வேலும் தேயுமால் கோவுடை நெடுமணி மகுட கோடியால் சேவடி அடைந்த பொன்கழலும் தேயுமால் அப்படிங்கிற பாட்டுல இனங்குறித்தல் உபலட்சணம், சமஸ்கிருதத்துல உபலட்சணம், தமிழ்ல இனங்குறித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. அதாவது கையடை வேலும் அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு வர்றது வேலை மட்டும் குறிக்கல, கையடை ஆயுதங்கள் பிற ஆயுதங்களையும் சேர்த்துதான், ஈட்டி அந்த மாதிரி எல்லா ஆயுதங்களையும் சேர்த்து வருது. அதே மாதிரி கழலும் அப்படிங்கிறது கழல், வீரக்கழல் ஆபரணத்தை மட்டும் குறிக்காது, பிற ஆபரணங்களையும் சேர்த்து தேய்க்குது அப்படின்னு நம்ம இனங்குறித்தல் பார்த்தோம்ல. நான் கூட உதாரணம் சொன்னேன். அவன் வெற்றிலை தின்றான் அப்படின்னா வெறும் வெத்தலையை சாப்பிடல, பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் கலந்துதானே சாப்பிட்டான். அந்த மாதிரி இந்த இடத்துல முத்த மாமுடி அரசர்த்தம் கோமகன் அப்படின்னு வர்ற இடத்துல முத்துக்கள் மட்டும் கிடையாது, முத்துக்கள் எல்லா அதை போன்ற பிற மணிகளால் அமைந்த மணிமுடி அப்படின்னு அர்த்தம். அணைய கூறலும் அத்தகைய சொற்களை சொல்லும் அது கேட்டு. இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம குலக செய்யுள்ள 4 பாட்டு தசரதன் வசிஷ்டர் கிட்ட சொன்னது பத்தி பார்த்தோம்ல. அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூற கேட்ட வசிஷ்டன் அப்படின்னு வருது. அதனால அணைய கூறலும் அப்படின்னு வருது. விரை செரி கமல மென் பொகுட்டு மேவிய. இந்த இடத்துல விரை அப்படின்னா வாசனை அப்படின்னு அர்த்தம். அதாவது 5 விதமான வாசனை பண்டங்கள் இருக்கு. கோட்டம், துருக்கம், தகரம், அகில், சந்தனம் அப்படின்னு. இது எல்லாமே வாசனை திரவியங்கள் தான், வாசனை பொருள்கள் தான். இது மொத்தமாவே விரை அப்படிங்கிற சொல்லால சொல்லப்படுது. அதாவது இதை தவிர விதையையும் விரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வாசனை அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. விரை வாசனை கமழும் செறிந்து இருக்கக்கூடிய கமலம்னா தாமரை மலரின் மென் பொகுட்டு. இந்த இடத்துல பொகுட்டு அப்படின்னா தாமரை இல்லாட்டி கோங்கின் பூவுல இருக்கக்கூடிய கொட்டை அமைந்திருக்கக்கூடிய பகுதின்னு அர்த்தம். அதாவது இங்கிலீஷ்ல பெரிகார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா தாமரை மலர்கள் இதழ்கள்லாம் விரிந்திருக்கு, நடு பகுதியில தாமரை கொட்டைகள்லாம் இருக்கும். அந்த பகுதிக்கு பொகுட்டுன்னு பேரு. அங்கு வீற்றிருக்கும் பிரம்மதேவன் அப்படின்னு சொல்றாரு. மேவிய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேவுதல் அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு. நம்பும் மேவும் நசையாகும் மே அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய 100 கூட சொன்னேன்ல, அது விரும்புதல் அப்படின்னு. அதை தவிர அடைதல், நேசித்த, இது உண்ணுதல், ஓதுதல், வேய்தல், அமர்தல், பொருந்துதல், இந்த மாதிரியும் அர்த்தம் இருக்கு. அதனால அமர்ந்த இந்த இடத்துல அமர்ந்த அப்படின்னு வருது. ஏன்னா வசிஷ்டர் யாரு? வசிஷ்டர் பிரம்மாவுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்த பிள்ளைதான் இவரு. அதனால இங்க பிரம்மாவை தான் இவ்வளவு விரை செரி கமல மென் பொகுட்டு மேவிய அப்படின்னு சொல்றது எல்லாமே, இந்த அடைகள் எல்லாமே பிரம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது மனம் செறிந்த தாமரை மலரில் உச்சியில் அந்த நடு பகுதியில அமர்ந்திருக்கும்
பிரம்மாவின் மகனான வசிஷ்டர் அப்படின்னு சொல்ல வர்றாரு. வரசரோருகன் மகன், மேல அப்படி சொல்லப்பட்ட நான்முகனது மகனாகிய வசிஷ்டன் மனத்தில் எண்ணினான். அவன் மனசுல தனது மனதிலே நினைத்து பார்ப்பான் ஆயினான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். முரசு அரை செழுங்கடை அப்படின்னு சொல்றாரு. முரசு அப்படிங்கிறது 3 விதமான முரசுகள் இருக்கு. கொடை முரசு, போர் முரசு, மணமுரசு. நம்ம மணமுரசு ஏற்கனவே உழவர்களை பத்தி பார்க்கும்போது சொல்லி பார்த்திருக்கோம். மணமுரசு அப்படின்னா திருமணங்கள்ல வாசிக்கக்கூடிய முரசு, அது மணமுரசு. போர்ல போருக்காக ஒலி எழுப்பி கொண்டு செல்வது, அந்த முரசு போர் முரசு. இது தவிர கொடை முரசு, அதாவது யாருக்காவது நாட்டு மக்களுக்கு கொடை நன்கொடையாக கொடுக்கக்கூடியது, அறிவிக்கக்கூடிய முரசு கொடை முரசு. இப்ப இங்க முரசு அரை செழுங்கடை அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த முரசு எதை குறிக்குது அந்த 3 விதத்துல அப்படின்னு கேட்டா, இது கொடை முரசு குறிக்குது. ஏன்னா செழுங்கடை அப்படின்னு சொல்றாரு. செழுங்கடைனா அங்க செழிப்பு, மாட்சிமை, நான் சொன்னேன்ல வளமை, அதை குறிக்கிற சொல்லு. அதனால அந்த கடைவாயில்கள்ல கொடைமுரசு எப்பவுமே எல்லாருக்கும் வாரி வழங்கும் வள்ளலாக தசரதன் இருந்தான் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக முரசு அரை செழுங்கடை முத்த மாமுடின்னு தசரதனுக்கான அடை சொல்றாரு. அடுத்தது வசிஷ்டரை குறிக்கும் போது என்ன சொல்றாரு? பிரம்மாவுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்த குழந்தைதான் வசிஷ்டர். அதாவது சப்த ரிஷிகள்ல அவரும் ஒருத்தர். அவரை சொல்லும் போது பிரம்மா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு? விரை செரி கமல மென் புகுட்டு மேவிய வரசரோருகன் மகன். அது என்ன வரசரோருகன்? சமஸ்கிருதத்துல சரோருக அப்படின்னாலே தாமரையத்தான் குறிக்கும். ஏன்னா பத்மாசனம், நம்ம ஆசனங்கள் யோகாசனத்துல பத்மாசனம் இருக்குல்ல, நம்ம காலை மடக்கி உட்கார்றோமே, அந்த பத்மாசனத்துக்கு சரோருகாசனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது சரம் ருகம். சரம்னா நீர்னு அர்த்தம். நம்ம அம்புனாலும் அம்புச்சரம் அப்படின்னு சொல்றோம்ல, அம்புனாலும் நீர்னு அர்த்தம், சரம்னாலும் நீர்னு அர்த்தம். ருகம் அப்படின்னா முளைப்பது, உதிப்பது, முளைப்பது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே நான் பத்மஜா, இது தாமரையை பத்தி சொல்லும் போது பத்மஜா, நீரஜா, ஜலஜா அப்படின்னு எழும்புவது, அப்படின்னு தாமரைக்கு நம்ம பெயர்கள் பார்த்திருக்கோம்ல. அந்த மாதிரி சரோருகம் அப்படிங்கிறது நீரிலிருந்து முளைப்பது அப்படின்னா தாமரையை குறிக்குது. அதனாலதான் சரோருகம். பொதுவாவே அகரமும் உகரமும் சேர்ந்தா ஓகாரமா மாறிடும் சமஸ்கிருதத்துல. அதனாலதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கோசல நாடுன்னு சொல்றதுலயே க உசலம், அதுதான் கோசலம். மயில்கள் மிகுதியாக காணப்படக்கூடிய இடம், அதனாலதான் சோலைன்னு சொல்றோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நம்ம அகரமும் உகரமும் மகரமும் சேர்ந்ததுனாலதான் ஓம்னு வருது. அது ஓமையே பிரிக்கும் போது அ ஊ இம் தானே பிரிக்கிறோம். அதனால ஊவும் சேர்ந்தா ஓ. அதனால சரம் ருகம் சரோருகம். அந்த சரோருகம்னா தாமரை, தாமரையில் வீற்றிருப்பதனால் சரோருகன் பிரம்மா. வர சரோருகன், வரத்தை அளிக்கக்கூடிய பிரம்மா, அப்ப அவனின் மகன். இது அன்மொழி தொகை. நான் சொல்லியிருக்கேன்ல, ஆற்களி, மிகுந்த ஒலியை எழுப்பக்கூடிய கடல்னே சொல்லாம ஆற்களி, மிகுதி ஒலி அப்படின்னு பாக்குற மாதிரி சரோருகன்னா பிரம்மா மகன், அவன் மகன் வசிஷ்டர் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாவே ஒருத்தருடைய பெருமை சொல்லும் போது இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப எப்பேற்பட்ட ஒரு தந்தைக்கு மகனாக இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு பெருமை தந்தையிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு அப்பா அவரு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி இங்க வசிஷ்டருங்கிற வார்த்தையே இல்ல, வரசரோருகன் மகன் அப்படின்னு தான் சொல்றாரு. வசிஷ்டருக்கே ஏன் வசிஷ்டர்னு பேருன்னா, இப்ப நம்ம இது கந்தசஷ்டி கவசத்துல கூட ஆரம்பிக்கும் போது என்ன நம்ம ஆரம்பிப்போம்? சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன் அப்படின்னு. சஷ்டியை நோக்க, இந்த சஷ்டி திதியில் சரவண பவன், அதாவது சரவண பொய்கையில் இருப்பதனால் சரவண பவன்னாலே முருகன் அர்த்தம். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன். சிஷ்டர் அடியார்களுக்கு உதவும் செங்கதிர் வேலை உடைய முருகனே அப்படின்னு தானே வருது. அந்த இடத்துல சிஷ்டர் அப்படின்னா அடியாவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் அடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது எல்லாமே சமஸ்கிருத சொல்லான சிரேஷ்ட அப்படிங்கறதுல இருந்து வந்ததுதான். சிரேஷ்டம் அப்படின்னா ரொம்ப அதி அற்புதம், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு அர்த்தம். அதனால வசிஷ்டர் அப்படின்னா இருக்கிறதுலயே மிகச்சிறந்தவர் அப்படிங்கிற பொருள்.
எதுக்கு இதை சொல்ல வரேன், இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம இந்த தமிழ் படுத்துறேன்னு நம்ம படுத்துற பாட்டுல சஷ்டியை நோக்கங்கிறதுல அதுல ஷேலாம் வந்திருக்கு. நான் சமஸ்கிருதம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிரி வேணும்னு சொல்ல முடியாது இல்ல. அப்போ அதோட பொருள் போகுது, அதோட சப்த ஓசை நயம் போகுது, எல்லாமே போகுது. அதனால அந்த மாதிரிலாம், அதனாலதான் நான் சொல்லுவேன், எனக்கு எப்பவுமே இந்த தமிழ் படுத்துறதுல. சரி, அது போட்டோம். நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன், அப்ப வசிஷ்டர் அப்படின்னாலே ரொம்ப மிகச்சிறந்தவர் அப்படின்ற பொருள். அப்பேற்பட்டவன் மனத்தில் எண்ணினான். அப்போ மனத்தில் வசிஷ்டர் முக்காலமும் உணர்ந்த ஞானி. அவர் தசரதன் இப்படி சொல்லும் போது, ராமன் தசரதனுக்கு மகனாக பிறக்க போகிறான் அப்படிங்கறது கூட தெரியாம இருப்பாரு. அவர் மனசுல யோசிச்சுதான் பாக்கணுமா என்ன? அப்படி கிடையாது. இந்த இடத்துல மனத்தில் எண்ணினான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாம அவர் மனதுல உள்ள யோசிச்சாரு அப்படின்னு அர்த்தம். அவருக்கு தெரியாம இல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது புறக்கண்கள், ஊனக்கண்களை மூடி ஞானக்கண்ணால் திறந்து பார்த்தார் அப்படின்னு. அவர் அப்படி திறந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டாரு. இங்க அவர் திருப்பி ஒரு தடவை அவர் மனசுல அவர் நினைச்சு பாக்குறார் அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் பண்ணணும். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? அதாவது மகப்பேரின்மை குறித்து அவன் தசரதன் வசிஷ்டரிடம் சொல்லும் போது அவருடைய வருத்தத்தை கேட்டு இந்த வசிஷ்டர் தேவர்களுக்கு முன்பு திருமால் அருளை செய்ததை அவர் யோசிச்சு பார்த்தார் அப்படிங்கறத இந்த பாட்டுடைய கருத்து. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. முரசு அறை செழுங்கடை முத்த மாமுடி அரசர்த்தம் கோமகன் அணைய கூறலும் விரைசெறி கமலமென் புகுட்டு மேவிய வரசரூருகன் மகன் மனத்தில் எண்ணினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.